அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ் யூடியூப் சேனலுக்கு தங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, திண்டுக்கல்ல செட்டிநாயக்கன்பட்டி என்ற ஏரியால இருக்கோம். இது என்னன்னா, புது பொண், புது மாப்பிள்ளைக்கு கறி விருந்து பண்றாங்க. சும்மா ஒரு 100 பேருக்கு தான் பண்ண வந்திருக்கோம். அது அவங்க என்ன சொல்றாங்க, தேக்ஷால தான் போய் பண்ணணும்ட்டாங்க. அதனால தேக்ஷா பண்ணி வாங்கி ரெடியா வச்சிருக்கோம். இது கூட நம்ம வந்து எப்படின்னா, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, முட்டை, எப்பயும் போல தால்ச்சா, தயிர் சட்னி, பீர்னி, வெள்ளச்சோறு, ரசம், ஒரு 10 ஐட்டம் பண்றோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்பி கட்டப்பா, சொல்லுப்பா. கட்டப்பா தக்காளி நறுக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவ்வளவு கூப்பிட்டோன்னே கேமரான்டாலே அவரு போக்கஸ் பூராமே கேமரா தான். இருக்குல்லப்பா, என்ன நம்மள வச்சு நிறைய பேர் பாக்குறாங்க. நம்மள எப்படி பாக்குறாங்க? நம்மள பாக்குறானுங்க. எப்படி பாக்குறாங்க? கட்டப்பாவா எங்க டீ கடைக்கு போனாலும் நீ கட்டப்பான்னு கூப்பிடுறாங்க. அவரு டீ கடைக்கு போனாலும் கட்டப்பான்னு கூப்பிடுறான்னு சொல்லி அதனால அவர் ஆர்வமா இருக்காரு. கட்டப்பான்ற முகத்தை நாங்க உள்ள காட்டுவோன்றாரு. அதனால வந்து இவர் ஒரு யங் மேன் மாதிரிங்க இப்ப எங்களுக்கு. என் மாஸ்டர் சுக்கான்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நம்ம வீட்டுல போட்டோம்ல, அதோட இது பிரம்மாண்டமா இருக்கும். பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா அது கறி கம்மி. இது வந்து 12 கிலோ மட்டன் வருது. 12 கிலோ மட்டன். 12 கிலோ மட்டன் நம்ம சுக்கா போடுறோம். 15 கிலோ மட்டன் பிரியாணிக்கு நம்ம தேவையான அளவு ஜாமான்கள் இறக்கலாம். வெங்காயம் 1.5 கிலோ, புதினா 1 கட்டு, ரீஃபண்ட் ஆயில் வந்து 2 லிட்டர், அரை லிட்டர் ஊத்துறாரு மாஸ்டர். நெய் 1.5, அரை லிட்டர் ஊற்றிக்கலாம். இஞ்சி 1.5 கிலோ, பூண்டு 1.5 கிலோ, சின்ன வெங்காயம் 2.25 கிலோ, தக்காளி 1.5 கிலோ. மட்டன் வந்துருச்சு பார்த்தீங்களா? மட்டன் அப்படியே லட்டு மாதிரி இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மல்லி 1 கட்டு, பச்சை மிளகா 150 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை 120, ஏலக்காய் 60, கிராம்பு 15, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்படியே மேலே. முந்திரி பருப்பு வந்து ஒரு 100 கிராமுங்க. அடுப்பு பற்றாச்சுங்க. மிளகாத்தூள் வந்து வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து தக்காளியை போட்டாச்சு. மாஸ்டர் வந்து அங்கே சுக்கா போட்டுக்கிட்டு இருக்காருங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. தக்காளி வணங்கிருச்சுங்க. கறி வந்து 17 கிலோ, 2 கிலோ சேர்த்து போட்டிருக்காங்க. நல்லா சாப்பாடு அருமையாக இருக்கும். கறி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 70 கிலோ அரிசி 100 கிலோ கறி போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். தரமான பிரியாணியாக இருந்துச்சு. அது மாதிரி தான் இங்கேயும் 2 கிலோ சேர்த்து போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும் அருமையாக. இப்போ மசாலாவை போட்டுக்கலாம். மசாலாவை போட்டாச்சுங்க. மசாலா வளர்ச்சி ஒரு 1.5 ஜக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு 1/2 கிலோங்க. மசாலா வளர்ச்சி தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மசாலா இடம் பத்தாதனால தயிரை தனியாக ஊற்றிக்கலாம். தயிர் 1 லிட்டர், 1/2 லிட்டர் ஊற்றியாச்சு. மொத்தம் 1.5 லிட்டர். கரண்டி எடுத்துகிட்டு மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டாச்சு. ஆவி வரட்டு கிண்டிக்கலாம். மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஓனா எழுதி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எப்பயும் போல உள்ள அப்படி கொட்டிடலாம்ல. வட்டா நம்ம போகிறது 100 முட்டை தான். வட்டா சின்ன வட்டா உடஞ்சி போகிற முட்டை போகலாம். சின்ன தண்ணி இல்லை அதிகமாக, அதனால் இப்படி போடணும். நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்கிறதுக்கு செஞ்சிடாதீங்க, அப்புறம் எல்லா முட்டையும் உடஞ்சிரும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். மூடியை திறந்தாச்சு. இப்போ கிண்டிக்கலாம். மசாலா வேறு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா இன்னும் கலர் கூடும். இப்படி சவுண்டை பார்த்தீங்கன்னா எப்படி வருது? மசாலா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும் மக்களே. சுக்கா ரெடி. நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் மேலே பெப்பரு, மல்லித்தலை எல்லாம் போட்டு ஆல்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் சுக்காவை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சுக்கா. நம்ம அன்றைக்கி வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்குது. சுக்காவுக்கு வந்து போன்லெஸ். வெந்துடும்.
மக்களே கறி நல்லா அருமையாக வந்துருச்சு. இனி நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். அரிசியை கொட்டியாச்சுங்க. அரிசியை ஊற போட்டுடலாம். 2 கல்னு எடுத்து 3வது கல்னு அரிசி ஊற போடுறோம். எலுமிச்சம்பழம் 10 பழம். கழுத்தை பார்த்தீங்களா அப்படியே பெண்டாகி. எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு கிண்டிக்கலாங்க. உடை தண்ணி ஊற்றிக்கலாங்க. 22 லிட்டர் தண்ணி. ஒரு கேன் 20 லிட்டரு, இன்னும் 2 லிட்டர் ஊற்றிடுவோம் தனியாக. நீ விறகு ஏற்றிடலாம். பால் உடச்சி ஊற்றிக்கிறாங்க. பீர்னி காய்ச்சிரும். அன்னைக்கு பீர்னிக்கு பால் உடச்சி ஊற்றுறோம். போல கொதிக்குது மக்களே. அரிசி எழுதிடலாம். அரிசிக்கு மேலே இப்படி தண்ணி ஊற்றணும். அரிசியை கொட்டிக்கலாம். 15 கிலோ அரிசி கொட்டுங்க மாஸ்டர். மாஸ்டர் கொட்டுங்க. 15 கிலோவே நம்ம தேக்ஸாலாக தான் செய்கிறோம். டேஸ்ட்டு அதுவும் இல்லாமல் சூடாகவும் இருக்கும் தேக்ஸால் ஆக்குறது. அதனால் நம்ம தேக்ஸால் ஆக்குறோம். பாருங்க அருமையாக இருக்குது. அரிசியை போட்டாச்சு கிண்டிக்கலாம். நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அது ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம தம் போட்டுடலாம். தம் போகிற ஸ்டேஜ் வந்துடும். ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரவங்க பூரா சென்னைக்காரவங்க எல்லாம் திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி. அவங்கள்ட்ட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுடலாம். எல்லோரும் வந்து சுக்காவை ட்ரை பண்ணாங்க. பாய் அருமையாக இருக்குது பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பிரியாணியை பார்க்க போகிறோம். அடுத்து தம் போட்டு திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி. சீரக சம்பா பிரியாணி தான் பாருங்க. அப்படியே மசாலானா அப்படி பிரிஞ்சு வருது பாருங்க. அப்படி என்னென்னா பிரிஞ்சு அப்படியே அரிசியோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. இதுதான் ப்ரிப்பரேஷன். திண்டுக்கல் பிரியாணி ப்ரிப்பரேஷன் இப்படி தான் செய்யணும். அவ்வளோதாங்க ஃபைனல் ஸ்டேஜு. நம்ம தம் போட்டுடலாம். மாஸ்டர் அரிசி அமைக்க பார்க்க போகிறாரு எப்படி இருக்குன்ட்டு. தம் போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தம் போட்டுடலாம். கங்க இழுத்துட்டு கங்க மேலே தூக்கி போட்டுடலாம். நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க எடுத்துக்கலாம். கங்க பரப்பி விட்டாச்சுங்க. இனி ஒரு 25 நிமிஷத்தை தம் உடைச்சிக்கலாம். தம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க அருமையாக தம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெய்யை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தம் உடைச்சிக்கலாம். நெய்யை ஊற்றலாம். இப்போ மூடியை போட்டுடலாம். தம் உடைச்சிடலாம் மக்களே. கங்க கீழே கொட்டி தம் உடைச்சிடலாம். தம் உடைக்கலாங்க. தம் உடைச்சி திண்டுக்கல் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணி கலரை அருமையாக வந்திருக்குங்க. பிரியாணி நல்லா அரிசியோட ஸ்ட்ரக்சர்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது.
சாம்பிளுக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சிக்கன் பொரிச்சிருக்கோங்க. சாம்பிள் பார்க்கலாம்.